ஹலோ ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம வந்து ஷோரூமில் போய் ரிவ்யூ வீடியோஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து வந்திருக்கோம் ரிவ்யூ வீடியோஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்ரோச் பண்ணுவோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஹாய் காய்ஸ், நம்ம ஒரு வழியே டாட்டா ஷோரூமுக்கு வந்துட்டோம். நம்ம போய் இப்போ பர்மிஷன் கேட்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பர்மிஷன் கிடச்சிச்சின்னா நான் வந்து டேரெக்டாக வந்து வீடியோஸில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இப்போ நம்ம பார்த்துருக்க கார் வந்து டாட்டா கர்வ். இது வந்து மேனுவல் டைப் தான். கார் வந்து ஒரு மேசிவான லுக்கில் தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே லெதர் கொடுத்துருக்காங்க. லெதர் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்பிளேஸ் வரும்னு நினைக்கிறேன். டாட்டா லோகோ வரும் இந்த இடத்துல. இங்கேருந்து ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. இங்கே லைன்ஸாக பேட்டர்ன் லைன்ஸில் டிசைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே நார்மல் பிளாஸ்டிக் தான். இங்கே பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் கீ கேட்டேன், பட் ஆனால் கீ வந்து அவங்க ஷோரூமில் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, தர மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்டி மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, எக்கோ மோடுன்னு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆட்டோ ஹோல்டிங் சம்திங், இதில் வந்து ஆட்டோ பார்க்கிங் இருக்கான்னு தெரில, ஆனால் பார்க்கிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் கேட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இது நார்மல் யூஎஸ்பி பின்னு நார்மல் தான் இருக்குது, பெருசாக வேறு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏசியோட எல்லாமே வந்து ஃபுல்லு வந்து டச்சில் கொடுத்துட்டாங்க. நல்லா மேனுவலில் இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாகவே டச்சில் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து ஆன்ட்ரெஸ்ட் இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சீட் வந்து நார்மலாக வென்டிலேஷன் சீட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏசி வந்து வெளியில் வரும், வென்டிலேஷன் மாதிரி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு பெரிய சன்ரூஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வரை இருக்குது. நல்ல லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டு வந்து ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் 4 விண்டோலையும் வருது. 4மே பவர் தான். இங்கே வந்து இந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே மோஸ்ட்லி வந்து இந்த டிஸ்பிளேலே கவர் ஆகிடுது. இங்கே ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் லைட்ஸ் தான். இங்கே இது ஒரு ஏர் பேக். இது வந்து இந்த சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன். இது இங்கே ஒரு ஏர் பேக் வருது. கைஸ் பண்ணுவோம், பின்னாடி போகலாம். நல்லா ஒயிட்டான டோரே கொடுத்துருக்காங்க. நல்லா ஒயிட்டான டோர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது செம்ம வெயிட்டாக இருக்குது. இந்த பட்டன் டைப் வந்து இங்கே கிளிக் பண்ணோடனே இங்கே வெளில வருது. வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளை. அந்த XC7 நான் இந்த மாதிரி பட்டன் டைப் கொடுத்துருப்பேன். இங்கே அடுத்து நான் கேர்வில் தான் அந்த பட்டன் டைப் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பெரிய லக்ஸரியான காரில் உட்காந்துருக்க மாதிரி தான் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. ரொம்ப வெயிட்டும் இல்லை, டோரு ரொம்ப லைட்டாகவும் இல்லை, நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே மெட்டீரியலும் ரொம்ப ஹார்டாக குவாலிட்டியாக இருக்குது. இங்கே இந்த புஷ்பேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேபி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது டாட்டாவோட மாடலில் வந்து நெக்ஸானில் கொடுத்துருந்தாங்க, இப்போ கர்வில் இருக்குது. இங்கே 2 பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து வென்டிலேஷன் சீட் தான். சீட்டில் வந்து வென்டிலேஷன் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து சீட் கவர் வந்து ப்ரொவைட் பண்ணுற வேணான்ற மாதிரி தான் அவங்க கொண்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த டைப் இங்கே தான் வரும். இங்கே சைடில் வந்து ஒரு ரீட் பண்ணுற மாதிரி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் அப்படி கொடுத்துருக்காங்க. மேலே இது வந்து நார்மல் சன்ரூஃப் தான். இங்கேயும் லெக் ஸ்பேஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு ஏசி ரிலேட்டு கொடுத்துருக்காங்க. டிசைனைஸ் நல்லா தான் இருக்குது. இங்கே ஸ்மூத்தியான இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக், இது ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இது ஜேபிஎல், எல்லாமே ஜேபிஎல் தான். இங்கே வந்து வாட்டர் ஹோல்டர் வந்து ஒன்று வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. இங்கே வந்து பின்னாடி வந்து எந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணல. ஏன்னு தெரில, இப்போ வர எல்லா கார்லேயுமே வந்து அவங்க எந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டுறாங்க. சீட் கவரில் கவர் பண்ணுறதுனால அவங்க அதை விட்டுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரில. இது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டு. இங்கேருந்து ஒரு லுக் பார்க்கும்போது ஒரு மேசிவான ஒரு பெரிய நல்ல லுக்காக கிடைக்கிது. வாங்க டிக்கி ஸ்பேஸ் பார்க்கலாம். டோர் வந்து 90 டிகிரி வந்து டாட்டா தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து 90 டிகிரி வரையும் ஓப்பன் ஆகிற மாதிரி எனக்கு தெரில. ஓப்பன் ஆகுது, பட் நல்லா தான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து டக்குன்னு இறங்கும் போது இது வந்து ஒரு இடிக்கிற மாதிரி எனக்கு இடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் உங்களுக்கு இந்த கேர்வ் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஐடியா இருந்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. கார் வந்து மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த கேர்வோட பேக் சைடு வந்து 500 லிட்டர்லேருந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டெப்னி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஸ்டெப்னி தான் அங்கே இருக்கும். மற்றபடி இந்த டோர் வந்து இங்கே சைடில் மேலே பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இது வந்து 1.2 லிட்டர் இன்ஜின், 1199 வந்து இன்ஜின் சிசி. இது வந்து பெட்ரோல் அவைலபிள் இருக்குது, டீசல் அவைலபிள் இருக்குது. இது 4000 ஆர்பிஎம் வரைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 3 சிலிண்டர் இன்ஜின். இந்த காரோட பேலட் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது, தூக்கவே முடியல. இது வந்து டாப் வேரியன்ட் மாடல் தான். இங்கே ஃபுல் இது வந்து நல்லா செம்ம குவாலிட்டியான ஒரு நல்ல அலாய் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. எல்இடி லைட்ஸ் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அங்கே வரையும் போகுது. இது ஸ்டீல் பேட்சாக ஸ்டீல் பேட்ச் மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்து இங்கே ஸ்டீல் பேட்ச் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் என்னென்னா இங்கே வந்து பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. மோஸ்ட்லி இது ஏரோடைனமிக்காக தான் கவர் பண்ணியிருப்பாங்க. லைட்ஸ் வந்து கீழே வந்திருக்கு. இங்கே லைட் எரியும்னு நினைக்கிறேன், இண்டிகேட்டர்ஸ் நினைக்கிறேன். மாடலில் இங்கே வந்து 360 கேமரா வருது. இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் லைட் வருது. இந்த பட்டன்ஸ் இப்போ நீங்கள் காருக்கு எடுத்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் லாக் ஆகிரும். இது நார்மலாக எல்லா கார்லேயும் உள்ளது தான். ஆனால் இந்த பட்டன் டைப்பில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இந்த பட்டன் செம்மையாக இருக்குது. இப்படி அமுக்குனா பெங்க் வந்து அதனோட வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது டோரு. இவங்க எல்லாமே இந்த தடவை ஃபுல்லாகவே வந்து மேனுவலில் போகாமல் எல்லாமே டச்சில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கலரும் மேசிவாக இருக்குது, உள்ள கலர் ஃபினிஷும் சூப்பராக இருக்குது. பாருங்க டோர் உள்ள தான் வருது. ஆனால் மற்ற அல்ட்ராஸ் அந்த கார்லலாம் அல்ட்ராஸ் 5 அப்படிலாம் ஃபுல்லாகவே இங்கே வரையுமே வந்து இந்த வரையுமே டோர் வந்து ஓப்பன் ஆகும். இது ஃபுல்லாக வந்து கிளாசி பிளாஸ்டிக் ஃபினிஷில் இருக்குது. பிளாஸ்டிக் தான், ஆனால் கிளாசி டைப்பில் இருக்குது.
இது கவுண்ட் பேட்ச் வந்துடுது. இங்கேயே கிளாஸிக் கிளாஸியாக இருந்தாலும் செம்ம குவாலிட்டியாக இருக்குது மெட்டீரியலு. இங்கே ஒரு மேசிவான லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து வரையும். அவங்க காரோட கீ கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக லைட் போட்டு காட்டியிருப்பேன். பட் கீ கொடுத்தாங்கனால இதுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். எக்கோ பேட்ச் இங்கே வந்துடுது. டாட்டா லோகோ வந்து ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த பேட்ச் பண்ண மாதிரி டைப் தான். பின்னாடி இந்த கேமரா வந்துடுது. ஒரு லக்ஸரியான BMW கார் அந்த ஃபீல் வந்து இப்போ டாட்டா மகேந்திரா எல்லாமே வந்து நல்லா கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸ்பாய்லர் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாக குட்டியான ஸ்பாய்லராக தெரியுது. நான் எல்லாம் உத்து பார்த்தா அது ஸ்பாய்லர்னு நமக்கு தெரியுது. நல்லா இருக்குது. டிசைன்ஸ் நிறையா விஷயம் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் காரோட லுக்கு எப்படி பாருங்க, மேசிவாக இருக்குது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பயோமார்ட். நம்மளோட வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.